மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வேணுமா? அப்போ கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் செக்டாரல் ஃபண்ட்ஸ். ஆமாம், நார்மலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் கூட சொல்லியிருக்கேன், நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்க, மற்றபடி நார்மல் இதிலே போடுங்க அப்படின்ட்டு, ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இந்த மாதிரி. பட் இதை விட நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது வந்து செக்டாரல் ஃபண்ட்ஸ். செக்டாரல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு செக்டார் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது எஃப்எம்சிஜி, ஃபார்மா, பேங்க்கு, மெட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட பேங்க்னா பேங்கிங் உள்ள ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மானா ஃபார்மாவில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஐடினா ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த செக்டார் அதிகமாக க்ரோ ஆச்சு அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக க்ரோ ஆகும். எப்போயுமே இண்டெக்ஸ் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா 11 to 12% அதான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து அதிகமாக நல்ல க்ரோத் ஆகும். ஃப்யூச்சரில் வந்து நல்ல க்ரோத் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் கிடைக்கும். பட் இதில் ஒரு இது இருக்குன்னா, இது வந்து சில டைம் மட்டும்தான் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். பல டைம் வந்து நிஃப்டியை விட கம்மியாகவும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அப்போ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது பூம் ஆகிற டைமில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கலாம். சரியா? அது மாதிரி இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.